சொன்னால் ஒரு சின்ன வீடியோ, முக்கியமான வீடியோன்ல சந்திக்கிறதுல சந்தோஷம். இந்த லோயர் மேர், இந்த சட்டத்திறனிகள் சம்மந்தமாக நான் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் ஒன்று கதைக்கிறதுக்கு யோசிக்கிறேன். சும்மா இந்த யூடியூப்பை தட்டி கொண்டு போனால் போல் அதில் பார்த்தேன். எங்களுக்கு தெரியும், இப்போ டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு ஒரு வழக்கு நடந்தது. தெல்லிப்பள வைத்தியசாலை டாக்டர் கிருஷாந்தி சம்பந்தமாக அவதூறு பரப்பினர் என்ற வழக்கொண்டு நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழே ஒரு சட்டத்திறனி ஒரு ஆள் 4 மைக்குக்கு முன்னால் கதைச்சு கொண்டு திரிஞ்சவா. இப்போ இன்றைக்கு பார்த்தேன், அதே சட்டத்திறனி யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் மீது அவதூறு வழக்குன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பேருக்காக அந்த வழக்கு எடுத்து செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் இது என்னென்னு சொன்னால், சட்டத்திறனிகளை நாங்கள் மதிக்கிறோம், வரவேற்கிறோம். அவைன்ற சேவைகள் பாராட்டத்தக்கது. அதுகள் உண்மையாகவே அவை செய்யணும். ஆனால் அதுக்கு முதல்ல ஒரு சின்ன வீடியோ போட்டு காட்டுறேன், பாருங்க. தெரிவிப்பதற்காக ஜூலை 10ஆம் தேதிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நிகழ்நிலை காப்பு சட்டமானது எவராவது ஒருவர் ஒரு தனிநபர் பற்றியோ அல்லது அவருடைய கூட்டங்களை பற்றியோ தடை செய்யப்பட்ட கூற்றுக்கள் இலக்கம் 52 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள தடை செய்யப்பட்ட கூற்றுக்களை கூறுவாரிடத்து அவருக்கு எதிராக நிகழ்நிலை காப்பு சட்டத்தினை பதிவு செய்து அவ்வாறான விடயங்களை இது இனிவரும் காலங்களில் கூறக்கூடாது என்றும் கூறப்பட்ட விடயங்களை சமூக வலைத்தளங்களில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக இச்சட்டமானது உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை முக்கியமாக குறிப்பிடப்பட விரும்புகின்றேன். நான் லோயரா படிக்கிறதானே, ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியும் என்னன்னு சொன்னா, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, சட்டங்கள் இயற்றுறது, சட்டங்கள் நடைமுறைப்படுத்துறது, இப்படி பார்த்தா நிறைய சட்டங்கள் எங்களோட சட்ட புத்தகத்தில் இருக்குது. இந்த சட்டங்கள் எல்லாத்தையும் எல்லாருக்கும் பயன்படுத்தினமான்னு கேட்டால் அது உண்மையாகவே கேள்விக்குறிதான். இப்போ இதே இந்த டிக்டாக் தளங்களில், இந்த ஃபேஸ்புக்குகளில் எவ்வளவோ பெண்களுக்கு எதிரான விஷயங்களை அவதூறுகளை பிறப்பினோம். இந்த சட்டத்தரணி அப்படி ஒரு வழக்கை எடுத்து செய்வாவா என்று கேட்டால் இல்லை. பொதுவான இப்போ இது ஊழல்வாதிகள் பாதுகாக்கப்படுறதுக்காகவும் ஊழல்வாதிகளை காப்பாற்றுறதுக்காகவும் நாங்கள் என்ன செய்தாலும் யாரும் மக்களுக்கோ அல்லது சமூக வலைத்தளத்திலேயோ அவைன்ற ஊழல்களை தெரியப்படுத்தக்கூடாதுன்றதுக்காகவும் இப்படியான சட்டத்தரணிகள் அவையை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். இதே சட்டத்தரணி தான், நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்டின அதே சட்டத்தரணி தான் வைத்தியர் அர்ச்சுனா சம்பந்தமான இந்த அவதூறு வழக்கிலையும் இனி இல்லைன்ற ஒரு ஆக்ரோஷமான முறையில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தவா. அவருக்கு என்ன கட்டாயமான நீதிமன்ற நிபந்தனைகளோட அவருக்கு இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு, நீதிமன்றம் கட்டளை கொடுத்துருக்கேன். இப்போ நான் கேட்குறேன், நீதிமன்றம் கட்டளை கொடுத்துருக்கட்டும், ஓகே. தெல்லிப்பள வைத்தியசாலை வைத்தியர் கிருஷாந்தி என்றவர் இனி இல்லைன்ற ஊழல்வாதி என்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் பாராளுமன்றத்திலையும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஊழல்களை விசாரிக்கிறதுக்குரிய விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டிருக்கு. அதை விட அதே வைத்தியசாலையில் இருக்கிற அந்த வைத்தியர், பொறுப்பதிகாரியாக இருக்கிற வைத்தியர் அதை ஏற்றுக்கொண்டு எந்த விதமான ஆடிட் ரிப்போர்ட்டும் இல்லை, இது ஒரு தாங்களே தயாரித்த ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டை வச்சிருக்கணும், இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அப்படியான ஒரு வழக்கை இவியல் எடுத்து செய்து அந்த வைத்தியரையும் அந்த ஊழல்களையும் மறைக்கிறதுக்கும், இன்னொரு ஊழல் சம்பந்தமான விஷயத்தை இனி யாருமே கதைக்க இயலாது, யாரையுமே குற்றஞ்சாட்ட இயலாது, யார்ட்டையும் ஊழலை சமூகத்தில் கொண்டு இவை ஊழல்வாதி என்று நிரூபிக்க யாராவது முயற்சி செய்தால் அவை சட்டத்தில் தண்டிக்கப்படுவினம் என்ற ஒரு விஷயத்தை இவியல் ஒரு டீமாக செய்து கொண்டிருக்கணும். என்ன பொறுத்தளவில் இவ ஆரண்டு எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால், இது திட்டமிட்ட ரீதியில் ஊழல்வாதிகளை காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். எப்படின்னு சொன்னால், இதே சட்டத்தரணி இன்னொரு ஏழை அல்லது இன்னொரு பெண் சம்பந்தமாக ஒரு சாதாரணமான பெண் அல்லது பாடசாலை மாணவிகள் அல்லது ஏதாவது ஒரு பாமர மக்கள் சம்பந்தமான இப்படியான வழக்களை எடுத்து செய்வாவான்னு கேட்டால் இல்லை. இவை பண முதலைகள், பெரிய பெரிய ஊழல்வாதிகளை காப்பாற்றுறதுக்காக இவை என்ன செய்யணும்னு சொன்னால் அச்சுறுத்தல் விடுகினம்.
இப்போ யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்குகள் இருக்குது, வழக்குகள் நடக்குது. நீதிமன்றம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எத்தனையோ வழக்குகள் எடுத்து அந்த நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் வழங்கப்படுது. இப்போ எந்த கேள்வி என்னென்னா, இவன் மட்டும் என்னத்துக்கு மைக்குக்கு முன்னால் வந்து நின்று கூறா? இப்போ டாக்டரை பாஷையில் கேட்கப்பட ஏன் வந்து இதை மட்டும் பெரிய ஒரு உதாரணமாக சொல்கிறீங்க? சார் நீங்கள் வாதாடிட்டீங்க, உங்களோட பாட்டில் போங்க. இந்த மீடியாக்களையும் நான் அதை போய் டார்கெட் பண்ணுது என்று சொன்னால், இவியல் வந்து ஒரு விஷயத்தை ஒரு மக்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலை விடுக்கணும் என்னென்னு சொன்னால், ஊழல் நாங்கள் என்னத்தை தான் செய்தாலும் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் அதை மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது. தெரியப்படுத்தினா வந்து சட்டத்தின்படி நீங்கள் தண்டிக்கப்படுவீங்க, சட்டத்துக்குள்ளே உங்களை கொண்டு போடுவோம் என்ற ஒரு அச்சுறுத்தல் தான் இது. வந்து இப்போ ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும், சட்டத்தரணிகள் என்ற வந்து நல்ல சட்டத்தரணியும் இருக்கணும், இனி இல்லைன்னா மோசமான சட்டத்தரணிகளும் இருக்கணும், இந்த கள்ளக்காணிகள் எழுதுகிறார்கள் இருக்கணும், எல்லாருமே இருக்கணும். எந்த கேள்வி என்னென்னா, இதே சட்டத்தை ஒரு ஏழைக்கு ஆதரவாக இந்த சட்டத்தரணிகள் போய் வாதாடிவினோமா அல்லது அவைன்ற பக்கம் போய் நின்று சண்டை பிடிப்பினோமா என்ற கேள்வி தான் இருக்குது. இப்போ பொதுமக்களுக்கு ஒரு அநீதி நடக்க, ஒரு சாதாரண பொதுமக்கள் வந்து இப்படியான விஷயங்களில் பாதிக்கப்படுக இந்த சட்டத்தரணிகள் போய் அங்கே குரல் கொடுப்பினோமா? இப்போ ஒரு பெரிய ஊழல்வாதி, ஒரு வைத்தியர் அல்லது ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆள் இதாக இருக்கிறவருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று போய் துள்ளி குதிக்கிற இந்த சட்டத்தரணிகள் ஏழைகளுடைய விஷயத்தில் அல்லது பொதுவான ஒரு பொதுமக்கள் எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாத ஒருவருடைய விஷயத்தில் ஏன் இவை இறங்கி வேலை செய்யலை? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கடந்த காலங்களில் சட்டத்தரணி மணிவண்ணன் போய் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுடைய அந்த காணிக்குள்ளே அது வந்து வெளிப்படையாக பொதுமக்களே கருத்து தெரிவிக்கணும். ஒரு தட்ட காணிக்குள்ளே அதிமுறை போய் நின்று கொண்டு அவருக்கு கல்லால் எறிஞ்சு போட்டு அவர் துவக்க எடுத்து பாதுகாப்புக்காகவும் அந்த சூழ்நிலையை ஒரு கட்டுப்படுத்துறதுக்காகவும் அவர் தனக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்த துப்பாக்கி எடுத்து காட்டி நீ வெளியே போன்னு சொல்லி சொன்ன விஷயத்துக்காக அவர் போய் நின்று கொண்டு அங்கே வாதாடுறார். இப்போ நான் கேட்குறேன், இதே மணிவண்ணன் வேறு ஒரு இடத்துல ஒரு ஆபத்து அல்லது வேறு ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவர்களுக்கு ஆதரவாக போய் இறங்கி வாதாடுவாரா? இப்போ இவேண்ட எல்லா விஷயத்தையும் பார்த்தா சட்டத்தரணிகள் அதிகமாக அரசியலுக்குள்ளே ஒவ்வொரு அரசியல் கட்சிகளோட நிற்கணும். இதான் உண்மை. இப்போ இந்த சட்டத்தரணி இப்போ தெரியாது, கொஞ்ச நாள் போக எலெக்ஷன்கள் வரைக்கும் தான் இவான்ற உண்மையான முகம், இவான்ற பின்புலங்கள் எல்லாம் வெளிப்படும். இப்போ நீங்கள் வேணுமெண்டா இருந்து பாருங்க, இப்போ சட்டத்தரணிகள் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் நிற்கணும். இப்போ சுகாச பாருங்க, அவர் எந்த வழக்கு எங்கேயாவது வழக்கு செய்ததுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கல. ஆனால் ஒரு அரசியல் கட்சியோடு தான் இருக்கணும். காண்டிபன் சொல்கிறவர் அவர் ஒரு அரசியல் கட்சியோட சைக்கிள் கட்சியோடு தான் நிற்கணும். இப்போ இவா கிருசாந்தி வழக்கில் வைத்தியர் கிருசாந்தின்ற வழக்கில் அதிதீவிரமாக செயற்பட்டதால் நிச்சயமாக சில வேளைகளில் என்ற தனிப்பட்ட கருத்து சைக்கிள் கட்சியோடு இருக்கலாம். அடுத்த தேர்தல்களில் நாங்கள் ஆளை வழியை பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், சட்டத்தரணிகள் என்றவர்கள் உண்மையாகவே நீதியோட சம்மந்தப்பட்டார்கள். இப்போ நீங்கள் உழைக்கத்தான் வேணும், கொஞ்சம் என்றாலும் மனச்சாட்சியோட வேலை செய்யுங்க. இப்போ உங்களோட சத்திய பிரமாணங்கள் உங்களோட இதுகளெல்லாம் இருக்குதானே. இப்போ ஒரு அவதூறுன்றது வந்து உண்மையிலேயே அந்த குற்றங்கள் வந்து இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கும். 100க்கு 90% அளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டடி பண்ணி கொண்டு போயிருக்க, ஒரு வழக்கை ஸ்டடி பண்ணி கொண்டு போயிருக்க, என்னத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு, உண்மையிலே இது நடந்திருக்கா இல்லையான்னு. இப்போ தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலை கிருசாந்திர வழக்கிலெல்லாம் உண்மையாகவே அவ சம்பந்தமான நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்குரிய ஆதாரங்களை அவள் சமர்ப்பிக்கலை. அவள் வந்து ஒரு பொதுவான இடத்துல வந்து தன்னுடைய இந்த பிரச்சனைக்கு தனக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்க விமர்சனத்துக்கு ஒரு தீர்வு கொடுக்கிற. அப்போ மக்கள் அது சம்பந்தமான கேள்விகளை எழுப்பும்போது அவையை நீங்கள் ஒரு அவதூறு வழக்குன்னு சொல்லி கொண்டு போய் நிகழ்நிலை காப்பு சட்டத்தில் கொண்டு அவைய நீதிமன்றத்துக்கு உட்படுத்துறது வந்து ஒரு அச்சுறுத்தல். இப்போ ஒரு ஜனநாயக மக்கள் வந்து ஒரு ஜனநாயக ரீதியான கேள்விகள் எழுப்புறதுக்கும் அவை சம்பந்தமான தெளிவூட்டலில் பெறுறதுக்கு முயற்சி செய்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களா, கதைச்சா நாங்கள் கோர்ட்ஸுக்குள்ளே கொண்டே வழக்கு போட்டு உள்ள தள்ளுவோம்ன்ற ஒரு செயற்பாட்டை கொண்டு வாரீங்கள். இதுதான் உண்மையான விஷயம். இப்போ இதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். ஒவ்வொரு சட்டத்தரணிகளும் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் நிற்கணும். இப்போ ஏன்னு சொன்னால் சட்டம் நீதித்துறைன்றது வந்து பொதுவாகவும் தன்னிச்சையாகவும் இயங்க வேண்டியது.
இப்போ இவ மாதிரி ஒரு சட்டத்தரணி தான் அடுத்ததான் என்ன செய்ய போயினோம்டா மேற்படிப்பில் படித்து ஒரு நீதிபதியாக வர போயிடும். அந்த நேரங்களில் நீதி எப்படி நிலைநாட்டப்படும்ன்றதை யோசிச்சு பாருங்க. இப்போ எப்படி ஒரு நீதியான தீர்ப்பு வரும்? இதுகளை நாங்கள் உண்மையாகவே சிந்திக்கணும். சட்டம் படிச்சிட்டோம்ன்றதுக்காக மக்களுடைய சுய உரிமைகளை, பேச்சுரிமைகளை, மக்களுடைய கருத்துரிமைகளை நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்னா இப்படி ஒரு போர்வையில் கொண்டு வந்து அப்படியே அடக்கி எதுவுமே கதைக்கு இல்லாதன்ற ஒரு நிலைக்கு தான் கொண்டு வரோம். இது இவா தலையிட்டு இவ வந்து பேட்டி கொடுக்குற 2வது வழக்கு. இப்போ இவ சாதாரணமாக இவ தனியாக இதை செய்ய மாட்டா. இவாக்கு பின்னால் பெரிய உடைஞ்ச சைக்கிள்கள் எல்லாம் நிற்கும். ஆகவே நாங்கள் இப்படியான ஆக்களை இனங்கண்டு கொள்ளணும். அதனால் ஒரு சின்ன பதிவு ஒன்று போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.